செய்திகள் தொடர்கின்றன. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே கன்னிகைப்பேர் கிராமத்தில் செயல்பட்டு வந்த செயின்ட் பீட்டர்ஸ் பால் சீ ஃபுட் எக்ஸ்போர்ட் என்ற தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அம்மோனியா வாயு கசிவு விபத்தில் 83 தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் 18 வடமாநில பெண் தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து 13 நாட்களுக்கு பிறகு கடந்த ஜூலை 3ஆம் தேதி முதல் தொழிற்சாலை வளாகத்தில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டன. சுமார் 300 மீட்டர் சுற்றளவிற்கு பொதுமக்கள் மற்றும் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டதுடன் அருகில் உள்ள தனியார் தொழிற்சாலைகள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. மாவட்ட நிர்வாகத்தின் மேற்பார்வையில் தேசிய பேரிடர் மீட்பு படை, தமிழ்நாடு பேரிடர் மீட்பு குழு மற்றும் 17 துறைகளை சேர்ந்த அதிகாரிகள், நவீன உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் உதவியுடன் அம்மோனியா வாயுவை பாதுகாப்பாக அகற்றும் பணியில் ஈடுபட்டன. கடந்த 3 நாட்களாக நடைபெற்ற பணியின் ஒரு பகுதியாக அகற்றப்பட்ட அம்மோனியா வாயு டேங்கர் லாரியில் நிரப்பப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஒசூரில் உள்ள சுத்திகரிப்பு ஆலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதனால் கன்னிகைப்பேர் கிராம மக்களிடையே பெரும் நிம்மதி ஏற்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதி தாவேகா எம்எல்ஏவான இளையராஜாவிடம் பேரம் பேசியதாக கூறப்படும் வழக்கில் இதுவரை 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் முன்னாள் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நெருங்கிய நண்பர்களான கார்த்திக், ரமேஷ் ஆகியோர் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அவர்கள் இருவரையும் தேடி வரும் நிலையில் கரூர் அருகே உள்ள ராமேஸ்வரப்பட்டியில் உள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் இல்லத்திற்கு நேரில் சென்ற சென்னை காவல்துறையினர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகிய இருவரும் திங்கட்கிழமை நேரில் ஆஜராக வேண்டும் என அவர்கள் பெற்றோரிடம் நேரில் நோட்டீஸ் வழங்கினர். எனவே இன்று காவல் நிலையத்தில் அவர்கள் ஆஜராவார்கள் என பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகிய இருவரும் இன்று ஆஜராகவில்லை. ஏற்கனவே அவர்கள் இருவரும் வெளிநாடுகளுக்கு தப்பி செல்வதை தடுக்கும் வகையில் காவல்துறையினர் லுக் அவுட் நோட்டீஸ் வெளியிட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை மாவட்ட செய்திகளாக தற்போது காணலாம். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் தொகுதிக்குட்பட்ட முருங்கவினை காஞ்சிக்குழி கிராம மக்கள் நீண்ட நாட்களாக தங்களுக்கு பேருந்து சேவை வேண்டும் என கோரிக்கை வைத்து வந்தனர். இந்த நிலையில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று புதிய அரசு பேருந்து சேவையை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார், மாவட்ட ஆட்சியர் பிரதாப் மற்றும் எம்எல்ஏ தாரகை கத்பட் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். பின்னர் அமைச்சர், ஆட்சியர் மற்றும் எம்எல்ஏ பொதுமக்களுடன் டிக்கெட் எடுத்து பேருந்தில் பயணம் மேற்கொண்டனர். இதனையடுத்து புதிய பேருந்து சேவையை தொடங்கியதற்கு மகிழ்ச்சி தெரிவித்து பொதுமக்கள் அமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சியருக்கு நன்றி தெரிவித்தனர். ஈரோடு மாநகராட்சி சூரம்பட்டி நாள் ரோடு பகுதி தினமும் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பயன்படுத்தும் முக்கிய சந்திப்பாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் மது போதையில் அங்கு வந்த ஒருவர் சாலையின் நடுவே படுத்தும் உருண்டும் ரகளையில் ஈடுபட்டு போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தினார். மேலும் அவ்வழியாக சென்ற பொதுமக்களிடம் ஆபாசமாக பேசி தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதுபோன்ற போதையில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் நபர்கள் மீது காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையை அடுத்த தாம்பரம் பழைய பெருங்களத்தூர் திருவள்ளூர் தெருவில் பள்ளி மற்றும் பேருந்து நிலையம் அருகே அரசு டாஸ்மாக் கடை செயல்பட்டு வருகிறது. 10,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் இந்த பகுதியில் மது போதையில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட தகராறு பயங்கர மோதலாக மாறியது. இதன் பின்னர் ஒருவரை ஒருவர் கொலை செய்யும் நோக்கில் பட்டா கத்தியுடன் விரட்டிய கும்பல் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்ததால் அச்சமடைந்த பொதுமக்கள் அலறி அடித்தபடி வீடுகளுக்குள் தஞ்சமடைந்தனர். இந்த சம்பவத்தால் ஆத்திரமடைந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு பள்ளி அருகே இயங்கி வரும் டாஸ்மாக் கடையை உடனடியாக மூட வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் டாஸ்மாக் கடையை உடனடியாக மூடாவிட்டால் தொடர் போராட்டம் நடத்தப்படும் என பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சாலையில் விபத்தே நடந்தாலும் நம்மில் பலரும் கண்டுகொள்ளாமல் செல்லும் இந்த அவசர உலகில் தருமபுரி மாவட்ட இளைஞர்களின் மனிதாபிமான செயல் பார்ப்பவர்கள் மனதை கரையச் செய்தது. தருமபுரி மாவட்டம் அரூர் கச்சேரி மேட்டில் உடல்நலம் குன்றிய தெருநாய் ஒன்று நடக்கவே இயலாத ஒரே இடத்தில் பல மணி நேரமாக படுத்தே கிடப்பதைக் கண்டு அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் அருகில் உள்ள கடைக்கு சென்று பிஸ்கெட் வாங்கி போட்டுள்ளனர். ஆனால் அந்த நாயினால் பிஸ்கெட்டை கூட சாப்பிட இயலாமல் போகவே 108 ஆம்புலன்ஸை அழைத்த இளைஞர்கள் நாய்க்கு தண்ணீர் புகற்றினர். ஆனால் ஆம்புலன்ஸ் வருவதற்குள்ளே சற்றே சுதாரிப்பு வந்த அந்த நாயை பரபரப்பான அந்த சாலையில் வரும் வாகனங்களில் அடிபடாமல் பத்திரமாக காப்பாற்றிய சம்பவம் பார்ப்பவர்களை நெகிழச் செய்தது.
புதுச்சேரியில் சில மாதங்களுக்கு முன்பு திருடப்பட்ட மினி லாரி ஒன்றை விற்க முயன்றபோது திருடர்கள் சிக்கிய சுவாரஸ்ய சம்பவம் அரங்கேறியுள்ளது. புதுச்சேரி ராமநாதபுரம் கிராமத்தை சேர்ந்த தேவநாதன் என்பவரின் மகேந்திரா லோடு வாகனம் கடந்த ஜனவரி மாதம் அவரது வீட்டின் முன்பே திருடு போன நிலையில் வில்லியனூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர். இந்த நிலையில் லோடு வாகனத்தை திருடிய நபர் ஒருவர் அதனை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பகுதியில் பச்சையப்பன் என்பவரிடம் விற்க முயன்றபோது சந்தேகமடைந்த அவர் வண்டியில் எழுதப்பட்டிருந்த அலைபேசி எண்ணுக்கு போன் செய்து ஆர்சி புத்தகம் பற்றி விசாரித்திருக்கிறார். இதனால் சுதாரித்த வண்டியின் உரிமையாளர் காவல்துறையினரும் அங்கு வந்து வாகனத்தை மீட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாணவ மாணவிகளின் 20 ஆண்டுகால கோரிக்கையை ஏற்று உடனடியாக பேருந்து வசதி ஏற்பாடு செய்த முதலமைச்சர் விஜய்க்கு பள்ளி மாணவ மாணவிகள் நன்றி தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள கூடலூரில் இருந்து அருகில் உள்ள பள்ளிக்கு 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் சுமார் 8 கிலோமீட்டர் தூரம் நடந்தே சென்று வந்த நிலையில் இதுகுறித்து தமிழக முதல்வர் விஜய்க்கு அவர்கள் கோரிக்கை வைத்தனர். இதனையடுத்து பொன்னமராவதியில் இருந்து கூடலூர் வழியாக பனையப்பட்டி மற்றும் குளிப்பிறைக்கு புதிய பேருந்து இயக்கப்பட்டதால் மகிழ்ச்சியடைந்த அவர்கள் முதல்வர் விஜய் மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அருணா ஆகியோருக்கு நன்றி தெரிவித்தனர். தம்பி தள்ளு தம்பி. வேலூர் மாவட்டம் சதுப்பேரியை சேர்ந்த பெயிண்டரான வினோத்குமார் தனது நெருங்கிய நண்பர்களான வினோத்குமார் மற்றும் ராஜ்குமார் ஆகியோரோடு அடிக்கடி மது அருந்துவது வழக்கம் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் இரவு கிராமத்திற்கு வெளியே அவர்கள் மது அருந்து கொண்டிருந்த போது ஏற்பட்ட தகராறு கைகலப்பாக மாறவே ஆத்திரமடைந்த ராஜ்குமார் மது பாட்டில்களை உடைத்து வினோத்குமாரை கீழே தள்ளி கழுத்தை அறுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ரத்தம் வெளியேறிய வினோத்குமார் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து விசாரணை நடத்திய அரியூர் போலீசார் ராஜ்குமாரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டாம் அருகே உதயநத்தம் கோடாலி செல்லும் சாலை ஓரத்திற்கு அப்பால் உள்ள ஆரஸ்பரி தோப்பில் தாழ்வாக சென்ற மின்கம்பி அங்கிருந்த மரங்களில் உரசி தீப்பற்றியது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் உள்ளே செல்ல வழி இல்லாததால் பொதுமக்களே போராடி தீயை அணைத்து உள்ளனர். இருப்பினும் 50க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்களில் இருந்த அரஸ்பதி மரங்கள் முழுவதும் எரிந்து நாசமாகின. இதனால் கோடாலி கிராமத்தை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் சோகத்தில் உள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா ஆனந்தகுத்தன் கிராமத்தை சேர்ந்த பள்ளி குழந்தை ஒன்று பள்ளி வாகனத்தின் பின்சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் உள்ள பள்ளி வாகனங்களில் தரம் மற்றும் பாதுகாப்பு குறித்து ஆய்வு நடத்த உத்தரவிட்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்னேகா பிரியா தானும் நேரடியாக களமிறங்கி அதிரடி ஆய்வுகளை நடத்தி வருகிறார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒவ்வொரு பேருந்திலும் ஒரு உதவியாளர் கண்டிப்பாக இருக்க வேண்டும். மேலும் முதலுதவி பெட்டி, அவசர கால வழி மற்றும் சிசிடிவி கேமரா போன்ற அனைத்து அடிப்படை பாதுகாப்பு வசதிகளும் பேருந்துகளில் இருக்க வேண்டும் எனவும் விதிகளை மீறும் வாகனங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறினார். காவல்துறையினர் என்னதான் நடவடிக்கை எடுத்தாலும் அத்துமீறும் சில இளைஞர்களை கட்டுப்படுத்துவது என்பது பெரும் பிரச்சனையாகவே உள்ளது. கரூர் மாவட்டம் குளித்தலை காவல் நிலையத்தில் பல்வேறு பகுதிகளில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது ஐயர்மலை பகுதியில் மாற்றம் செய்யப்பட்ட டிவிஎஸ் இருசக்கர வாகனங்களில் இளைஞர்கள் சிலர் அதிவேகமாக பைக் ரேஸ் நடத்துவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைக்கவே உடனடியாக அங்கு சென்று அவர்கள் பைக் ரேஸில் ஈடுபட்ட 8 இளைஞர்களை கைது செய்து வழக்கு பதிவு செய்ததோடு அவர்கள் பைக் ரேஸிற்காக பயன்படுத்திய 8 பைக்குகளையும் போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.